திருநெல்வேலி ஏரியில் மீன் பிடிக்க வந்து பைக் காஸ்டிங்கில் போடுறோம். ஒரு மணி நேரம் நம்மளுக்கு மீனே கிடைக்கல. 2 மணி நேரமாக இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மீன் ஒன்று மாட்டுச்சு. அது பிடிச்சோம். அதுக்கப்புறம் நேரம் போட்டு ஒரு நல்ல ஒரு சைஸான ஒரு ஸ்டைக் ஒன்று மாட்டுச்சு. நானும் லைட்டான மீன் தான் இருக்குன்னு பார்த்தேன். நல்லா ஸ்டைக்கு தான், 1 கிலோ சைஸ் இருக்கும். நல்லா கொடியில் வந்து சிக்கிக்கிச்சு. நானும் டைட் பண்ணி வச்சேன். வச்சு வலிக்கிறேன். கொஞ்சம் தூரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து கொடியில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வலிக்கிறேன் வரல. கொடியோடு சேர்த்து அப்படியே பொறுமையாக வலித்து சுற்றி வலிக்கிறேன். ஒரு கட்டத்தில் நல்லா சிக்கிக்கிச்சு. வலிக்கிறேன் வரல. அப்படியே வேறு வழி இல்லாமல் இறங்கிட்டாலும் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா சைஸான மீனுன்னு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு மீனும் கிடைக்கல காலையிலேருந்து. அதனால் இதை விட்டால் வேறு மீனும் நம்மளுக்கு இல்லைன்னு இறங்கிட்டேன். வேறு வழி இல்லைன்னு இறங்கி ஆகணும்னு தண்ணியில் முட்டை அவ்வளோ ஆயிரம் இருக்கும். நல்ல சரியான முள் வேறு. இறங்கிட்டேன். இறங்கி என்னத்தான் எப்படினாலும் அது கரையை தின்னோம் அப்படின்னு இறங்கி உள்ளே போனேன். போயிட்டு உள்ளே போய் பொறுமையாக நான் கொடியை பிடிச்சி அப்படியே வெளிச்சிக்கின்னு வந்தேன் பாய்ஸ். நான் கூட எதிர்பார்க்கல. ஒரு மீடியமான சைஸ் தான் இருக்கும், இல்லை தப்பிச்சு போயிட்டுருக்கோம். மீன் இருக்கோ இல்லையோன்னு ஒரு பதட்டத்துலேயே போனேன். ஏன்னா ரொம்ப நேரமாக ஜிம்மி கொடியில் போட்டு வலிக்கு உருவி விட்டுன்னு போட்டேன். ஆனால் மீன் இருந்துச்சு. தண்ணியிலேயே நேக்காக வலிச்சு வந்து கரையில் தூக்கி போட்டு பார்த்தா 1 கிலோ சைஸ் இருக்கும். நல்லா சரியான சைஸு பாய்ஸ். நல்ல சரியான சைஸ் விரால் தான், சும்மா சொல்லக்கூடாது. எப்படியோ ஒரு 2 ஹவர் கேட்சிங் பண்ணதும் நல்லா சைஸாக மாறிச்சு. அது கூட கை நை மிஸ் ஆகி ஏரிக்குள்ளே போக பார்த்துச்சு. எப்படியோ மடக்கி பிடிச்சி எடுத்து வந்துட்டேன். எப்படியும் இன்றைக்கி 2 விரால் மீன் பிடிச்சிட்டோம். ஒரு சின்ன சைஸ் ஒன்றும் பெரிய சைஸ் ஒன்றும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவும் எடுத்துட்டேன். பார்க்குற அனைவரும் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. 2 மீனும் சேர்த்து இப்போ ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ கிட்ட வந்துடுச்சு. இன்றைக்கி பிடிச்சோம். இன்னைக்கு பிடிச்ச